கிடைக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பட்டியலிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 வந்து பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம். அவ்வளவு விட்டமின் சி இருக்கு. அதாவது பொதுவா விட்டமின் சி வந்து வெயில்ல வச்சாலோ இல்ல கொதிக்க வச்சா அது வந்து உடைஞ்சிரும், அது காணாம போயிடும். ஆனா நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி தெர்மோ ஸ்டேபிள், அவ்வளவு சிறப்பு. தினம் ஒண்ணு கொடுக்கலாம் நமக்கு. அது வந்து வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய வயோதிகத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்த நொதிகள் அதுல இருக்கு. அப்ப நம்ம தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் சாப்பிட்டா எத்தனை விவசாயிக்கு அது மிகச்சிறப்பா இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை விட்டு போய் கடையில போய் பழமுதிர் சோலையில அடுக்கி வச்சிருக்கிறது, ஆஸ்திரேலியால இருந்து வந்த கிவி வாங்கிக்கப்பா, ஒரு கிவி 60 ரூபா, அதை போய் ஒரு பழத்தை வாங்கி அதுலதான் கொண்டாடுறோம். மற்ற நாட்டுக்காரர்கள் வந்து அவரவர்களுடைய பழத்தை கொண்டாடுறாங்க. நான் ஒரு நாள் அபுதாபில இருந்து வரும்போது என்னுடைய பேக்கேஜ்ல ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ பிடிக்கலாம், 8 கிலோ இருந்தது. நான் சொன்னேன் 8 கிலோ இருக்கு, 1 கிலோ வந்து குறைக்கணும் அப்படிங்கிறேன். அந்த விமான சிப்பந்தி என்ற சொல்றாங்க, சார் என்ன சார் வச்சிருக்கீங்க? இல்ல 2 கிலோ பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன். இல்ல பேரிச்சம்பழம் எடுத்துட்டு போங்க, இது எங்க நாட்டோட பிரைட், கொண்டு போங்க அப்படிங்கிறான். அவன் நாட்டு பேரிச்சம்பழம் அவனுக்கு கொண்டாடுறான். அவர்கள் நாட்டில் காலையில போனா அவன் வந்து ஒரு கவாட்டி, நான் குவைத்திலேயோ ஸ்வைதுலேயோ போறேன், சவுதியில வந்து ஒரு கவாட்டி, ஒரு டீ கொடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து வரவேற்கிறார்கள். நம்ம வீட்டுல எத்தனை பேர் ஒரு நெல்லிக்காயை கொடுத்து வரவேற்கிறோம்? உங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பு நீராகாரமும் ஒரு நெல்லிக்காயும் கொடுப்பீங்களா? ஐயா, வந்தவங்களுக்கு போய் நீராகாரத்தையும் நெல்லிக்காய் எப்படிங்க கொடுக்கிறது? ஏன்னா நமக்கு நம்முடைய உணவை பற்றிய ஒரு அவமானம் இருக்கிறது. மாற வேண்டும் நண்பர்களே, நம்ம மாறணும். நம்ம வீட்டினுடைய பிரைடு, நம்ம நாட்டினுடைய பிரைடு அது. அப்ப அந்த பிரைட் ஃபேக்டர் தான் முன்னாடி நிறுத்தணுமே ஒழிய குப்பைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது.